அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பார்க்கறதுக்காகத்தான் நான் இந்த ஒரு பதிவை போடுறேன். நேற்றைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. அந்த மார்க்கெட்டினுடைய முடிவை பார்க்கும் பொழுது நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கும். அதாவது மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுது, அப் ட்ரெண்டா, டவுனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று மார்க்கெட்டு நிகழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் 450 பாயிண்ட்டுக்கு பக்கம் மைனஸில் நிஃப்டி ஓப்பன் ஆகுது. ஸோ இது எப்படின்னா, வழக்கத்துக்கு மாறான ஒரு நிலையில் ஓப்பன் ஆகுது. வழக்கமாக மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு 100, 150 மைனஸ் ஓப்பன் ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் வரும். இந்த செல்லிங்கில் 450 க்ளோஸ் ஆகும். இது வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் நேற்றைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பனிங் -450க்கு மேலே மார்க்கெட் நெகட்டிவில் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸில் 150 வரைக்குமே மைனஸில் இருந்து அப்புறம் 200 பாயிண்ட்ஸ்க்கு மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது மார்க்கெட்டில் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இது யார் பை பண்ணுறாங்க, ஏன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மார்க்கெட் இனி மாதிரி எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகத்தான் நேற்றைக்கு இருந்திருக்கும். ஸோ இதை பற்றியான ஒரு என்னுடைய தகவலை உங்களுக்கு பகிரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஐஸ் ஒரு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டு வர்றதுனால அதனால் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு இந்த போர் விஷயங்கள் சரியானதான் இது சரியாகும். இது சரியானதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ரெகுலர் மூமெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் நடந்துகிட்டே இருந்தாலும் இதில் இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், எஃப்ஓஆர் ட்ரேடிங் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நேற்றைக்கு நடந்த நிகழ்வுமே அப்படித்தான். நேற்றைக்கு ஒரு பெரிய பையிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த எஃப்ஐஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங்கை வச்சுட்டு அவங்க மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கால் ஆப்ஷன், செல் ஆப்ஷன் எல்லாமே ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நேற்றைக்கு மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து வர்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு பதிவு. இது என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் தான் எடுக்கிறதா இருந்தால் பையிங் எடுக்கிறதா இருந்தால் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி செல்லிங் பண்ணுறவங்களுமே கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுமே ஒரு ரொம்பவும் எச்சரிக்கையும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா போத் சைடு ரெண்டையுமே அடிச்சிடுறாங்க. கால் சைடும் அடிச்சு விட்டுறாங்க, புட் சைடும் அடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க ஹோல்டிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்பி நம்ம இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிகபட்சமான கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு பண்ண வேண்டாம். மார்க்கெட்டில் நமக்கு ட்ரெண்டிங் ரொம்ப மிகவும் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுபோக ஈக்விட்டிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டு பயங்க ஆரம்பித்தாலும் அதை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கோங்க. சப்போஸ் இப்போ நமக்கு மார்க்கெட்டு இன்னும் கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி விற்கலாங்கிற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க்கெட் இந்த மாதிரியான ட்ரெண்டில் அது வெளியேற வேண்டாம், லாஸ் புக் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அந்த ஈக்விட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.